மாண்புமிகு எம்ஜிஆர் அவர் உள்ளே வந்தோன்னே, வணக்கம் வணக்கம், எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஐயா காலையில் சாப்பிட்டேங்க ஐயா. அந்த ஒர்க்கர்ஸ்லாம் சரி இன்னொரு ட்ரிப் சாப்பிட்லாமே, 10:30 மணி ஆச்சே. அவங்க 8 மணிக்கெலாம் சாப்பிட்ருப்பாங்க, 10:30 மணி ஆச்சே. அதனால் எல்லாத்துக்கும் பூரி கிழங்கு காப்பி சொல்லு. இந்த பூரி கிழங்குல என்ன தெரியுமா ஒரு விஷயம், இட்லி வெந்துடும், தோசை போட்டால் எடுத்துடலாம். ஆனால் பூரி அப்படி இல்லை, மாவாக பிசைக்கணும், அடிக்கணும், உருட்டணும், பிக்கணும், மறுபடியும் உருண்டணும், அதை ரவுண்டாக தேய்க்கணும், எண்ணெயில் போடணும், அதுக்கு ஒரு கிழங்கு செய்யணும், அதுக்கு ஒரு காம்பினேஷன் காமி, பூரி கிழங்கு காப்பி அப்படின்னு டெக்னீஷியன்லாம் சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி மாண்புமிகு மக்கள் தலைமை அவர்கள் தன்னை பற்றி நினைக்காம தனக்கு என்னென்ன பிடிக்கும், தான் சுற்றி இருக்கிறவங்களாம் எந்தெந்த நிலைமையில் இருப்பாங்க நினைத்து கொண்டே இருப்பார் மாண்புமிகு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால தான் இப்போதும் அவர்களை பற்றி நினைத்து கொண்டே சந்தோஷமாக நெஞ்சங்கள் தொண்டர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள்.